ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். சேனலுக்கு இன்னும் பேர் வைக்கல. ஏன் பேர் வைக்கலன்னு எனக்கு கேட்காதீங்க, எதுக்குன்னு எனக்கு தெரியாது. ஒரு மாதிரி இந்த விளாகிங் மாதிரி ஒரு சேனல் ஆரம்பிக்கணுன்ட்டு. கரெக்டாக விளாகிங்கான்னு எனக்கு தெரியல. டாக்குமெண்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு மேட்ரு. அதாவது டே டு டே என்ன நடக்குது, எதுனா லைஃப்பில் ப்ராக்ரஸ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. நான் வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் பண்ணுவேன். அதனால வந்து இன்னையோட பெர்ஃபார்மன்ஸை விட நாளைக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுதா, அந்த ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுறதுக்காகவும். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே போகிறதுக்கு பிடிக்கும். பீச்னால் ரொம்ப பிடிக்கும், ஹில் ஸ்டேஷன்னா ரொம்ப பிடிக்கும். ட்ரைனிங்காக ஹில் போவோம், அதுக்கப்புறம் ரிவர் அந்த மாதிரி அங்கங்கே போவோம். அங்கெல்லாம் எனக்கு வீடியோ எடுக்கணும்னு ஆசை. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக ஒரு விஷயம்னது டைரி எழுதணும்னு ரொம்ப எழுதிட்டு தான் இருந்தேன். நான் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக எழுதுவேன், அப்புறம் எழுதுறதுக்கு டைம் இருக்காது, அப்படி இப்படின்னு இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப நாளாகவே வந்து இந்த மாதிரி வீடியோ மாதிரி, அதாவது சும்மா ஒரு டாக்குமெண்டிங் மாதிரி, இந்த பழைய படத்துலலாம் வரும்ல, இந்த சயின்டிஸ்ட்லாம் வந்து அப்படியே டெய்லியும் கண்டுபிடிக்கிறது வீடியோ எடுத்து வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி சும்மா ஒரு ட்ரை சொல்கிறேன். அந்த மாதிரி எடுத்து வைக்கணும்னு ஆசை. ஸோ அதனால எடுக்கலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறேன். இது சேனலாக மாறுமா இல்லை vlog-ஆ வருமா அப்படிலாம் எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த ஆடியோ எடிட் பண்ணுற ப்ராசஸ் இல்லை இந்த வீடியோ எடிட் பண்ணுற ப்ராசஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். கொஞ்சம் பெரிய சேனல் அப்படிலாம் எதுவும் இல்லை, ஒரு 600 ஃபாலோவர் இருந்தாங்க. ஒரு 15 வீடியோ டீசெண்டான ஒரு ஃபிட்னஸ் வீடியோ, அவேர்னஸ் வீடியோவாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஆர்ஜ பாலாஜிலாம் பண்ணுவாள், அது பேர் என்ன சொல்லுவாங்க, பாட்காஸ்ட் வந்து பண்ணிட்டு இருந்தேன். பாட்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, பாட்காஸ்ட்டில் வந்து லைஃப் ஆஃப்டர் 23ன்னு சொல்லி அந்த பாட்காஸ்ட்டோட பேர். அந்த பேர் கூட இந்த விளாகிங் சேனலுக்கு வைக்கலான்னு தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு லைஃப் ஆஃப்டர் 23 வந்து ஒரு மாதிரி ரொம்ப கனெக்டான விஷயம். அது ஏன்ட்டு நான் வரப்போகிற வீடியோஸில் அந்த மாதிரி சொல்கிறேன். லைஃப் ஆஃப்டர் 23 கிளப் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராட்காஸ்ட் வச்சு அதில் ஒரு 4-5 தான் போஸ்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுன்ஃபால் மாதிரி என் லைஃப்பில் ஒரு இன்சிடெண்ட் வந்து நடந்தது. அதனால ஒரு 6 months, அதாவது டிசம்பரில் அந்த மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு, டவுன்ஃபாலுன்றதை விட என்னோட 5th செமஸ்டர் எக்ஸாம்ஸ் முடிஞ்சது. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் என்னமோ மார்க்ஸ் ஏதோ கம்மியாகிற மாதிரி. அதுக்கப்புறம் அதான் சொன்னல, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த லைஃப் ஆஃப்டர் 23 அந்த பாட்காஸ்ட் வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். இல்லைன்னா அதுலேருந்து உங்களுக்கு புரியும். இந்த 23க்கு அப்புறமா நிறைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸு, பிட்ரயலு, அதுக்கப்புறம் என்னது சொல்கிறது, நிறைய ஃப்ரெண்ட்ஸை இழக்கிறது, அப்படி இப்படின்ட்டு போவோம்ல, அந்த மாதிரி நிறைய போயிட்டு சேட் ஆகிடுச்சு. எப்படின்னா எனக்கு வந்து பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு மாதிரி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது, நான் வந்து எதுவோ கரெக்டாக இல்லை, அதனால நிறைய பேர் என்னை விட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஃபார் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, என் காலேஜில் வந்து என் கூட ஒரு 4 பேர் இருக்க கேங்கில் நான் ஒரு பையனாக இருப்பேன் வச்சுங்களேன். அந்த 3 பேர் எப்படி இருப்பானுங்கன்னா, ஜாலியாக ஸ்பான்டினியஸ்னா வேற இல்லை, எப்படின்னா சும்மா கலாய்ச்சிக்கிட்டு ஜாலியாக இருப்பானுங்க. எது சொன்னாலும் ஒரு மாதிரி ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு ஜாலியாக விட்டு போயிடுவானுங்க. ஆனால் இப்போ என்னை சின்னதாக கலாய்ச்சா கூட என்னை மனசுக்குள்ளேயே அந்த வஞ்சம் மாரி வச்சுருப்பேன். ஆனால் எப்படி சொல்கிறது, பழி வாங்கணும் அப்படிலாம் இல்லை, என்னடா இவங்க என்ன சொல்லிட்டாங்களே அப்படி சொல்லி எனக்குள்ள ஒரு சோகம் வந்துடும். அதுக்கப்புறம் நான் அன்னைக்கு டேவை லிவ் பண்ணாமல் ஒரு மாதிரி சேடாகவே இருந்துன்னு இருப்பேன். அது எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் கூட பேசுறதே அவாய்ட் பண்ணிட்டு எனக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் பண்ணிக்கிட்டு லோன்லியா அப்படியே இருக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த டிசம்பர் சொன்னல, அப்போ ரொம்ப ஒரு மாதிரி டவுனாக இருந்ததுனால சோசியல் மீடியா வந்து விட்டு ஃபுல்லாக வெளியே வந்துட்டேன். இன்ஸ்டாகிராம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணது மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட்டே டெலீட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க அதில். ஆனால் அது இன்ஸ்டாகிராம்னா எப்படி நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அப்படி இப்படின்ட்டு போயிட்டே இருக்கோம்ல, அந்த மாதிரின்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் வந்து சொன்னல ஒரு 600 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க, அப்படி போச்சு. பாட்காஸ்ட்டும் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் ஏன் டெலீட் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். நீட் மாதிரி CUETன்னு சொல்லி காமன் என்ட்ரன்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அது வந்து இந்த மாஸ்டர்ஸ் பிஜி போகிறதுக்காக என்ட்ரன்ஸ் படிக்கிறதுக்கு. இதெல்லாம் இருந்தால் வெளியே வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது டூம் ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு ஹாப்பியாக ரீல்ஸ் பார்க்குறோன்னா ஹாப்பியாக இருப்பேன் அன்றைக்கி, இல்லை சேடாக ரீல்ஸ் பார்க்குறேன்னா அன்றைக்கி ஃபுல்லாக சேடாக இருப்பேன்.
அதான் உங்களுக்கு புரியும்ல, ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆகிடுவோம், என்ன பண்ணுறோன்னே தெரியாது, டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி அப்படி இப்படின்னு போயிட்டே இருந்தது. இப்படியே இருந்தால் நம்ம வேலை ஆகாது, அடுத்த டிகிரி போடுறதுக்கு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு நைட்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேருந்தும் வெளியே வந்துட்டு யூடியூப் மட்டும் பார்த்துட்டே இருந்தேன். யூடியூப் பார்க்கும்போது நிறைய ஜாப்பனீஸ் வீடியோ, நிறைய பேர் விளாக் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க ஸ்டடீஸ் பண்ணுறத, ஸ்டடி மெத்தட்ஸை. ஸோ எனக்கு என்னென்னா, நம்ம விளாக் பண்ணி அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோமோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. சும்மா ஒரு ஜேர்னல் மாதிரி ரெக்கார்ட் பண்ணுவோம், அப்லோட் பண்ணுறது பண்ணாது அது பார்த்துக்கலாம். இப்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாம் CET எக்ஸாம் முடிஞ்சிச்சு, இன்னொரு எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தேன் PG டிப்ளமாக்கு. அது வந்து இப்போ 31 மே அப்போ வருது. அது ஓகே, அது மேலே எனக்கு நிறைய பயம் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால வந்து கொஞ்சம் கூல் பண்ணலாம் தான் இந்த வீடியோவை எடுக்கிறேன்னு அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி என்னை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து CETயில் PG அப்ளை பண்ணிக்க சொல்ல, அது வந்து எம்பேடுக்கு நான் BSc ஃபிசிக்கல் முடிச்சிருக்கேன். அப்புறம் பிபேடும் முடிச்சிட்டேன், இப்போ லாஸ்ட் எக்ஸாம்ல எழுதி முடிஞ்சாச்சு. இப்போ எம்பேட் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்புறம் PG டிப்ளமா ஸ்போர்ட்ஸ் கோச்சிங்கில் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுவும் வந்துட்டா ஓகேவா இருக்கும். அப்படி இப்படின்னு போதே பார்ப்போம், என்ன எது கிடைக்குதோ அதில் போயிடணும் ஆசை. ஆனால் எனக்கு பாண்டிச்சேரி போகணும் உண்மையிலே ரொம்ப ஆசை. பாண்டிச்சேரியில் தான் எம்பேட் போடணும், பாண்டிச்சேரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில். ஓகேவா? ஸோ வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ, அதனால வந்து கொஞ்சம் சும்மா எனக்கு பிடிச்சதெல்லாம் பற்றி பேசுவோம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் எல்லாம் இந்த லேப்டாப்பில் ஸ்டிக்கி நோட்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா? அதில் வந்து இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்னென்ன சின்ன சின்ன கோல்ஸ்லாம் வைப்போம்ல, அதெல்லாம் நான் ஸ்டிக் பண்ணி வச்சுருப்பேன். அதெல்லாம் படித்து காட்டலாம் உங்களுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஜேர்னலிங்கில் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்டிங்கில் படித்து காட்டணுன்ட்டு. வேறு எதனா சொல்ல மறந்துட்டுனா, PG டிப்ளமா ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் அத்லெட்டிக்ஸில் வந்து 31 எக்ஸாம். அது நல்லா பண்ணுவேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம், அது பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஸ்டிக்கி நோட்ஸில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இருக்கிறது வந்து மூவிஸ் லிஸ்ட் தான். எனக்கு பிடிச்ச மூவிஸோட லிஸ்ட்டில் வந்து டைப் பண்ணி வச்சுக்கிறேன். ஹாரி பாட்டர் ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் எப்பயுமே வருது, ஹாரி பாட்டர் தான். JK ரோலிங்ஸ்னால் அப்படியே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி நான் அந்த எப்படி சொல்கிறது, மெச்சூரிட்டிக்கு வரும்போதில் ஐயோ JK ரோலிங்ஸ் படத்தை வந்து நம்ம சினிமாவில் பார்க்காமலே போயிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டாக Part 3 ஃபேண்டாஸ்டிக் பீட்ஸோட Part 3 ரிலீஸ் ஆச்சு. அதான் அந்த கிரைம்ஸ் ஆஃப் இன்டர்வால்ன்ட்டு இல்லை, சீக்ரெட்ஸ் ஆஃப் டம்பிள்டோர்னு சொல்லி அந்த தேர்ட் பார்ட்டு. அந்த பார்ட்டு பார்த்தேன். எனக்கு உண்மையாலே அந்த தேட்டர்லேயே யாருமே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸை வந்து வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போயிட்டு அவனுங்க ஒரு 5 பேர் தூங்கிட்டானுங்க. அப்புறம் 2 பேருக்கு தேட்டரில் வந்தவங்க தூங்கிட்டாங்க. நாங்கள் ஒரு 10 பேர் தான் அந்த தேட்டர்லேயே இருந்திருப்போம். ஆனால் எனக்கு ஒரு இன்னர் சோல் சாட்டிஸ்ஃபிகேஷன் மாதிரி இருந்தது. பயங்கரமாக அதை பார்த்தோன்னே சூப்பர்ரா சஞ்சு ஏதோ ஒரு சாதிச்சா மாதிரி எனக்குள்ள ஒரு எப்படி சொல்றது, ஏதோ 100 மீட்டர்ஸ் ஓட்டி ஜெயிச்ச மாதிரி ஆடி. ஆக்சுவலாக நான் சொல்ல போனேன்னா இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் இந்த டைமில் வந்து 2 பேர் நேஷனல் ரெக்கார்டு புதுசாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. 100 மீட்டர்ஸில் வந்து குருவேந்தர் அவர் சிங் ஒருத்தர், அவர் வந்து 10.09 அந்த டைமிங் லாக் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் sub 45 400 யாருமே ஓடினதே இல்லை. நம்ம தமிழ்நாடு சேர்ந்த விஷால் வந்து அவர் வந்து 44.98 அது பண்ணியிருக்காரு. அதேமாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற ஈவெண்ட்லாம் நிறைய பேர் நார்த் இந்தியன்ஸ் வருவாங்க. ஆனால் 400 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாடு, செகண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சானே ரமேஷ் ராஜேஷ். இது ஏன் சொல்கிறேன்னா, நான் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட்லாம் பெருசாக பார்க்க மாட்டேன். அத்லெட்டிக்ஸ் வந்து பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர். அதுவும் கூட ஸ்டிக்கி நோட்ஸில் இருக்குது. எக்ஸாமுக்கு படிச்சுட்டு அதனால 3 மாதமோ 1 மணி வரைக்கும் படிப்பேன். அந்த மாதிரி கொஞ்சம் வெறித்தனமாக படிச்சேன் அந்த எக்ஸாமு. அதனால பெருசாக கிரவுண்ட் பக்கமே போகவே இல்லை. அதுக்கப்புறம் இது இப்போ ப்ராக்டிக்கல் வரும், அதனால வந்து கரெக்டாக ஏப்ரல் 1ன்னு நினைக்கிறேன் 27 எக்ஸாம் முடிஞ்சது. அதுக்கு மறுநாள்லேருந்து நான் கிரவுண்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். எப்பயும் நான் ஆவரேஜாக ஒரு 75, ஆக்சுவலாக நான் ஸ்போர்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது 70 தான் என்னோட ஆவரேஜ். ஸ்போர்ட்ஸ் பண்ணாத போது இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது அப்படி இல்லைன்னா ஆகுனா கொஞ்சம் உடம்பு உப்பி போயிட்டு 75, 76 அந்த மாதிரி போயிடும். இப்போ கஷ்டப்பட்டு இந்த 1.5 மாதத்துல எப்படியே இறக்கி மறுபடியும் 72 வர வச்சிருக்கேன். 69 போனோம். எப்பவுமே என்னோட ஐடியல் வெயிட் அப்படின்னு சொல்றது 69 தான். அப்போ தான் எனக்கு அந்த பெயின் இல்லாமல் ஓடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டிக்கி நோட்ஸில் ஸ்போர்ட்ஸில் ட்ரைனிங்கில் என்ன அதை பற்றி என்ன மென்ஷன் பண்ணியிருக்குன்னா, ரன் 1 கிலோமீட்டர் வித்தின் 3 மினிட்ஸ். 3 மினிட்ல 1 கிலோமீட்டர் ஓடுறது வந்து 11th ஸ்டாண்டர்ட் சஞ்சய்க்கு ஈஸி. ஆனால் இப்போ 17th ஸ்டாண்டர்ட் முடிச்ச சஞ்சய்க்கு அது ஈஸி கிடையாது. 17th ஸ்டாண்டர்ட்னா அது 3 வருஷம் BSc ஃபிசிக்ஸ்னு 2 வருஷம் பிபேடு. ஃபர்ஸ்ட் இயர்னா
13, 14, 15, 16, 17th முடிக்கிற சஞ்சய்க்கு அது ஈஸி கிடையாது. என்னால் சத்தியமாக முடியவே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்கு 2-3 நாள் முன்னாடி ஆம்ஸ்ட்ரிங் புல் ஆயிடுச்சு, ஒரு வாரமாக ரெஸ்ட்டில் இருக்கிறேன், ஓடவே முடியல. ஆனால் அந்த ஐடியல் வெயிட்டுக்கு வந்துட்டால, அதனால கொஞ்சம் தைரியம் இருக்குது ஓடிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த சாயில் வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சாலும் ப்ராக்டிக்கல் செலெக்ஷன் இருக்கும், அதில் வந்து நல்லா பண்ணாதான் உள்ளே எடுப்பாங்க. செகண்ட் மூவிக்கு போகலாம். ஹாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் ஹாரி பாட்டர் தான். சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் மூவிலே ஒன்றும் சொல்லி முடியல. சின்ன வயசுலேருந்து வந்து அந்த ஹாரி பாட்டரை பார்த்து தான் வாழ்ந்தேன்னா, அது ஒரு மாதிரி, அது என்னமோ என் பார்ட் ஆஃப் தி லைஃபாக இருக்கும். எப்பயாவது சேடாக ஃபீல் பண்ணனா பட்டுன்னு ஹாரி பாட்டர் 7 பாட்டையும் பார்த்துறது. ஆக்சுவலாக உங்களுக்குலாம் வந்து எப்படி இருக்கும், உங்களுக்கு 8 பாட்டுன்னு தெரியும், ஆனால் புக்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து ஆக்சுவலாக 7 பாட்டு தான். லாஸ்ட்டாக 7th பாட்டு வந்து டெட்லி ஹாலோஸ் 1, 2ன்னு சொல்லி 2 பாட்டை எடுத்து 8 பார்ட்ஸாக வந்திருக்கும் மூவி வயசில். ஆனால் புக்ஸ் படி 7 பாட்டு தான் அது. அதுக்கப்புறம் ஃபென்டாஸ்டிக் பீட்ஸ், அதை முடிச்சு ஃபென்டாஸ்டிக் பீட்ஸும் பார்த்து முடிச்சாதான் எனக்கு அப்படியே அந்த சோல் சாட்டிஸ்ஃபிகேஷன் வரும். அதனால ஹாலிவுட் வயசில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த படம் ரொம்ப அதான் இந்த டாப் லிஸ்ட்டில் வைப்பாங்கல்ல நம்மளோட ஃபேவரட் மூவி அப்படின்ட்டு அது வைப்பேன். இப்போ கோலிவுட்டில் அப்படி இல்லை, அடுத்து மூவிஸ்ன்னு வந்தாலே எனக்கு வந்து கேவி சாரோட படம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்லாம் தெரில, அது ஒரு பேக்கேஜாக அந்த அயன் பார்த்தோன்னே அப்படி இருக்கும், எப்படி எல்லாமே இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த என்ன படம் அது, வாரிசு படத்துக்கு அந்த ப்ரொடியூசர் ஒருத்தர் சொல்லுவார்ல, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, லவ் வேணுமா லவ் இருக்கு, பிட்ரயல் வேணுமா பிட்ரயல் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன இருக்கு, சென்டிமெண்ட் வேணுமா இருக்கு, தாஸ் அண்ணா இருக்காரு, அது அப்படி இப்படின்ட்டு, அப்புறம் கடைசியாக கவர்மெண்ட் வேலை வேணுமா அதுவும் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே இருக்கும். அந்த கம்ப்ளீட் பேக்கேஜ் வந்து கேவி சாரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அவரோட ஸ்க்ரீன் பிள்ளைலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அந்த ஊரில் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் அந்த டைமண்ட்லாம் கடத்துவாங்கல்ல, அந்த சீன்லாம் வந்து அந்த சேஸ்லாம் இருக்கும். சூர்யா வந்து அந்த டைமண்ட் ஒரு பொண்ணு திருட்டிட்டு போயிடும், அப்போது அந்த டைமண்டை போயிட்டு மீட்டர் சீனு, அதெல்லாம் எனக்கு உண்மையிலே அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஹீரோ வயசில் பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழ் சினிமாலே கமலை ரொம்ப பிடிக்கும். பொலிட்டிக்கல் வயசில் போவானா அது என்னமா போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அவர் படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து குருதி புனல் ரொம்ப பிடிக்கும். அது ஸ்டோரி வைஸ் தான் வந்து ஒரு ஹீரோ வந்து செத்துற மாதிரி காட்டுறதுன்றது அந்த பீரியட்ல தமிழ் சினிமால வந்து சான்ஸே இல்லை. ஆனா கமல் வந்து அது புதுசா ட்ரை பண்ணி லாஸ்டா வந்து அந்த இறந்துருப்பாரு. ஆனா சரி நிறைய படத்துல என்ன பண்ணுவாங்க, இறந்துருவாங்க, அப்புறம் வந்து சர்ப்ரைஸா அப்படியே உயிர் தெரிந்து வருவாங்க. அப்படியே அந்த கதைலாம் அந்த படத்துல இருக்கவே இருக்காது, இறந்துருவாங்க. அதாவது போலீஸ் வேலையில இருக்கவங்க வந்து தன்னோட உயிரை வந்து துச்சமா நினைக்காம மக்களை காப்பாற்றுறதுக்காக இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வரும். அதே மாதிரி பிராட் பிட் ஃபைட் கிளப் இருக்கு, அந்த படத்துல ஒரு சில டைலாக்ஸ் வரும், இந்த மூவி ஸ்டார்ஸை மூவியை பார்த்து அடுத்த ஜென்ரேஷனே கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி. அது வந்து குருதி பூனல்ல கமலே பேசியிருப்பாரு, உங்களை உத்து பாருங்க, உங்க சினிமா பார்த்து வளர்ந்த பலவீனமான கூட்டம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. ஸோ அந்த டைலாக்ஸ்லாம் வந்து ஃபைட் கிளப்ல வரதுக்கு முன்னாடி கமல் சார் குருதி புனல்ல பேசிட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது அவர் பயங்கரம் ஆண்டவர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அது எனக்கு உண்மையில ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ரீசெண்டாக பார்த்த படம் ரிச்சர்ட் கிறிஸ்டஸ். எனக்கு கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ்லாம் பண்ண வர்றது, தமிழில் எழுத மாட்டேன், இங்கிலீஷில் பேச மாட்டேன், இங்கிலீஷ் மீடியமா, அதனால கொஞ்சம் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கு. ரிச்சர்டு CURTIS ரிச்சர்ட் கிரிட்டஸ் எழுதுனா அபவுட் டைம்ன்ற ஒரு மூவி. அந்த மூவியில் வந்து நீங்கள் வந்து ஃபியூச்சருக்கு போக முடியாது, ப்ரெசண்ட்டுக்கு வரலாம், பாஸ்ட்டுக்கு போகலாம். மறுபடியும் நீங்கள் கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் அந்த டைமில் இப்போ நீங்கள் வந்து ஜான்வரி 1st டேல இருக்கீங்கன்னா ஜான்வரி 1st டேலேருந்து முன்னாடி போக முடியும், அதாவது பாஸ்ட்டுக்கு போக முடியும், ஆனால் ஃபியூச்சருக்கு போக முடியாது. இப்போ நீங்கள் மே 31st வந்துட்டீங்கன்னா மே 31st முன்னாடி வரைக்கும் போகலாம், ஆனால் மே 31st அப்புறம் ஜூன் 1 போக முடியாது. அந்த மாதிரி ஒரு பவர் ஹீரோட ஃபேமிலிக்கே இருக்கும். அதில் ஒரு லவ் ஸ்டோரி வரும். அந்த லவ் ஸ்டோரி ஒரு மாதிரி சோல் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அது ஏன்லாம் தெரில, என்னன்னு தெரியல, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தா சோல் சாட்டிஸ்ஃபைங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சும் போல எல்லாத்துக்கும் யூஸ் பண்றேன். ஓகே, எனிவேஸ் அது சொல்றதுக்கு நல்லா இருக்குல்ல. ஒரு படம் நான் என்ன தரணும், ஒரு இந்த மாதிரி பேசுறதுக்கு ஒரு நல்ல 4 வார்த்தையை கொடுத்தாலே போதும், அது நல்ல படம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வி லிவ் இன் டைம், நிக் பேனீது, PAYNE பேனீது. அவர் வந்து அவரோட மூவிஸ் நான் பெருசாக பார்த்தது இல்லை, ஆனால் வி லிவ் இன் டைம் அந்த படம் வந்து ஆண்ட்ரூ கார்ஃபீல்டும் அப்புறம் வந்து ஃப்ளோரன்ஸ், அவங்க ஃப்ளோரன்ஸ் தான் நினைக்கிறேன் அவங்க பேர், அவங்க வந்து
இப்போ தண்டர் போல்ஸ் அதில் ஹீரோயின், அதுக்கப்புறம் பிளாக் வீடோட சிஸ்டராக வருவாங்க மார்வல் காமிக்ஸில். அண்ட் அவங்க 2 பேருக்கும் நடக்கிற ஒரு லாங் டெக்கேட் ரொமான்ஸை பற்றின ஒரு ஸ்டோரி. அதான் நம்ம தமிழ் சினிமாவில் வரும்ல, இந்த ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து யாராவது ஒருத்தர் கேன்சர் வந்துடும், அதுக்கப்புறம் அந்த லைஃப் எப்படி போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு படம் தான். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். ஒரு மாதிரி சட்டைனாக போவோம். யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ இருக்கு அந்த இதுவுக்கு. நான் வேணா அதை டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு ஆட் பண்றேன். இந்த வீடியோவா ஆச்சுன்னா இல்லை சேனலை ஓப்பன் பண்ணா நான் உங்களுக்கு அந்த சாங்கை வந்து இதுல ஆட் பண்றேன். அதாவது எப்படின்னா ஒரு மேஷப் மாதிரி பண்ணி அதுக்கு வந்து ஜோடி நிலவே அப்படின்னு சொல்லி அந்த தமிழ் மகன் சூர்யாவோட படம் நினைக்கிறேன். அந்த டக்குன்னு பார்த்தா பக்குன்னு அந்த அந்த சாங்ல வரும்ல, பொன்மகனா இல்ல பொன்மகன் இல்ல, அந்த தனுஷ் படம் தான். டக்கு பக்கு சாங்லாம் வரும். அது நான் உங்களுக்கு நான் ஆட் பண்றேன். அந்த பாட்டுக்கும் அந்த மேஷப்புக்கும் செம்மையா மேட்ச் ஆயிருக்கும். அந்த படம் நீங்க சும்மா இருந்தா பாருங்க, நல்லா இருக்கும். ஒரு மாதிரி குட் ஃபீல் குட் மூவியா இருக்கும். ஆனால் ஒரு மாதிரி சேட் எண்டிங் தான். அது பிடிக்காதுதான், இருந்தாலும் என்ன பண்றது. அதுக்கப்புறம் தி அமேசிங் ஸ்பைடர்மேன் ஏன் பிடிக்கணும் உங்களுக்கே தெரியும். ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் நடிச்சிருக்காரு. அப்புறம் ஸ்பைடர்மேனு, அதுக்கப்புறம் அந்த லைஃப் ஆஃப்டர் 23 படி பார்த்தா அது கரெக்டா ஐயோ நம்மளுக்கு என்ன பிரச்சனைலாம் வருமோ அது ஸ்பைடர்மேனுக்கே அந்த பிரச்சனை வரும். அந்த மாரி ஒரு படம் அது. அதுக்கப்புறம் ஓகே ஜானு, மணி சார். எல்லாருக்குமே ஓகே கண்மணி பிடிக்கலாம், ஆனால் எனக்கு ஓகே ஜானு பிடிக்கும். ஏன்லாம் தெரியாது. அது வந்து நம்ம லாங்குவேஜ் இல்லை, ஹிந்தியில தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு வந்து அந்த படம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு லாஸ்ட் இயர் வந்து நான் சாயில் வந்து 6 வீக் கோர்ஸ் பண்ணிருந்தேன். அத்லெட்டிக் ஸ்போர்ட்ஸ் கோச்சிங்கில் கோர்ஸ் பண்ணிருந்தேன். அப்போ ஹிந்தியில் வந்து இங்கிலீஷில் கிளாஸ் எடுப்பாங்க. அப்போ ஹிந்தியில் எதுனா மூவியை வச்சு ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரி அதில் ஒரு சார் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், மூவிஸ் வச்சு ரெஃபரன்ஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவார். அப்போ நான் ஏன்ட்டு இன்னைக்கு ஹிந்தி மூவிலே சொல்கிறீங்க, எனக்கு ஹிந்தி மூவிலாம் தெரியாது அப்படின்னு சொன்னேன். சரி நீ என்ன ஹிந்தி மூவி பார்த்த சொல்லு அப்படின்னா, நான் கங்குபாய் பார்த்தேன். கங்குபாய் அது என்ன சொல்கிறது, அது ஒரு படம். அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, அந்த படம் வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட்டை பற்றி ஒரு கதையாக இருக்கும். நல்ல படம் தான் அது. ஆனால் அந்த இடத்துக்கு அந்த சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை வச்சு எதுவும் ரெஃபரன்ஸ் சொல்ல முடியாதுல்ல. அவர்ல இஃப் ஐ ஸ்டேட் எனி திங் ஃப்ரம் கங்குபாய் ஐ கோ டு ஜெயில் ஒன்லி அப்படின்னு சொல்லி அது ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்த சம்பவம். அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணேன், அட்லீஸ்ட் நம்ம ஒரு 2-3 ஹிந்தி படம் போது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தது ஓகே ஜானு தான். ஏன்னா நம்ம மணி சார் எடுத்திருக்காருல, அதனால ஓகே ஜானு பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்படியே ஷாருக் கான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு டைம் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, இப்போ உங்ககிட்ட வந்து யாருன்னா வந்து காசுலாம் மேட்ரு இல்லை, காசு சம்பாதிக்கலாம் மேட்ரு இல்லைன்னு சொன்னாங்க, நம்பாதீங்க. காசு நீங்க சம்பாரிச்சுட்டு அப்புறம் நீங்க வந்து சொல்லவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி. அது உண்மை தானே. இருக்கவங்க வந்து இல்லைன்னு கஷ்டப்படுறாங்க, இல்லாதவங்க வந்து இல்லைன்னு கஷ்டப்படுறாங்க. இருக்கிறவங்க ஏதோ காசுலாம் ஒரு பெரிய மேட்ரு இல்லைன்னு சொல்லி சும்மா ஜூஜிபியா சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனால எனக்கு ஷாருக் கான் பிடிக்கும். ஷாருக் கானோட படத்துல எல்லாருக்கும் சென்னை எக்ஸ்பிரஸ் பிடிச்சிருக்கலாம், ஆனால் எனக்கு வந்து ரப்னி பனா டி ஜோடி அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன்லாம் எனக்கு தெரியல. ஒரு மாதிரி ஒரு காமன் மேன் இருப்பாரு. அவரோட லவ்டு ஒன்ஸை கல்யாணம் பண்ணி அவர் ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ண ஆசைப்படுவார். அது ஒரு கம்பல்ஷனால அவங்க 2 பேரும் கல்யாணம் நடந்துரும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு 2 பேருக்கும் பெருசாக ஒத்து போகாது. அவங்க வந்து ஒரு டான்ஸ் ஸ்டுடியோக்கு போவாங்க. அப்போது எஸ்ஆர்கே வந்து வேற ஒரு கேரக்டராது, அது ப்ராக்டிக்கலாக சாத்தியமே இல்லை. இருந்தாலும் அது நம்ம சினிமாவில் வந்து நிறைய ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அந்த மூவி என்ஜாய் பண்ண முடியாது. அவர் வந்து வேற ஒரு கெட்டப்பில் வருவார். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி மாதிரி ஓடும். ஆனால் ஹீரோயின் வந்து ஒரு டைமில் வந்து அல்லா கிட்ட போய் வேண்டுவாங்க. அதாவது கிளைமேக்ஸ் கிட்ட வந்துச்சு, அல்லா கிட்ட போய் வேண்டுவாங்க, நான் என்னமோ தப்பு பண்ணுறேன் அப்படி இல்லை, எனக்கு வந்து ஒரு இது கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டுவாங்க. அப்போது நீ தான் எனக்கு வழி காட்டணும்னு சொல்லி அல்லா கிட்ட கேட்கும்போது அவங்க கண்ணை திறப்பாங்க. அப்போ எஸ்ஆர்கே நடந்து வருவார். அந்த சீன் வந்து என் லைஃப்லேயே நான் மறக்க மாட்டேன். ஒரு மாதிரி உண்மையாலே நம்ம எதனா ப்ரேயர் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க. எனக்கு நீயே கரெக்டாக தேர்ந்தெடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லா கிட்ட கேட்கும்போது அவங்க கண்ணை திறப்பாங்க. அப்போ எஸ்ஆர்கே நடந்து வருவார் அந்த மசூதி தொழுகை பண்ணுற இடத்துக்குள்ள. அந்த சீன் ஒரு மாதிரி எப்படிடா அந்த சீனை வச்சிங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அது சூப்பராக திருப்பி சொல்லக்கூடாதுன்னு வச்சேன், சோல் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் அந்த படத்தோட டைரக்டர் வந்து ஆதித்யா சோப்ரா. ஏன்னா டைரக்டரோட பேர் நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணோம்ல. அந்த ஒர்க்கோட படைப்பாளியை நம்ம மறக்கக்கூடாது.
அடுத்து வந்து ஜெர்சி வந்து நான் பெருசா டைரக்டருக்காக பார்த்த படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நானிக்காக பார்த்த படம் தான். நானி வந்து உண்மையிலே எனக்கு வந்து நானி படம் பண்ணதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானியில் வந்து அந்த ஒரு பாட்டு வரும், ஃபஸ்ட்டு சாங் நான் சொல்கிறேன். நானி உயிரோடு இருக்கும் போதே அந்த அந்த சாங் வரும். அந்த சாங் வந்து ஒரு உயிரை கொண்டு வா அப்படின்னு சொல்லி அந்த லாஸ்ட்டாக ஒரு லைன் முடியும். வாட் டிட் யூ சே அப்படின்னு சமந்தா கேட்பாங்க. அப்போ பார்த்து என் இதய கூட்டிலே உன் இதயம் கோர்க்கவா சொல்லி அந்த லைன்லாம் வரும். ஒரு மாதிரி அந்த கேரக்டர் சூப்பராக இருக்கும். அந்த படத்தில் வந்து ஹுட்டி போட்ட ஒரு ஷர்ட் போட்டிருப்பாரு. அந்த ஷர்ட் வந்து நான் தேடி கண்டுபிடிச்சி ஓரளவுக்கு வாங்கி வச்சிருக்கேன். ஒரு 2 ஷர்ட் அந்த மாதிரி ஹுட்டி போட்டு வச்சிருக்கேன். அதில் வந்து இந்த ரோப் இப்படி வரும், அதுக்கப்புறம் ஒரு அந்த சிலுவை மாதிரி கையில் சுற்றிட்டு இருப்பாரு. அதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி எனக்கு கிறிஸ்டியன் ஸ்கூல்லாம் படித்து எனக்கு அந்த கிராஸ் போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசைலாம் வந்துருக்குது. ஆனால் அந்த கதையெல்லாம் விடுங்க, பார்த்துக்கலாம். அதான் அதை வச்சு ஜெர்சி பார்த்தேன். ஜெர்சி வந்து நானும் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடில் அந்த கம்பேக் கொடுக்கணும் அதெல்லாம் பார்த்துட்டு, இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் பர்சன்னா நம்ம ஊரில் என்ன ப்ராப்ளம் பெருசாக இருக்கும், ஃபேமிலி சுச்சுவேஷன், ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால ஸ்போர்ட்ஸை கண்டினியூ பண்ண முடியாமல் போகும். அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பசங்களுக்கு வந்து அந்த படம் கொஞ்சம் பயங்கரமாக ரிலேட் ஆகும், நல்லாவும் இருக்கும். அது நம்ம ஊரில் வந்து சும்மா சொல்லவே தேவையில்ல, கிரிக்கெட்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ அவர் கிரிக்கெட்டை பற்றி ஒரு படம் எடுத்ததுனால பயங்கரமாக அந்த படத்துக்கு வந்து ஒரு சீனில் வந்து அர்ஜுன், அவரு பேர் அர்ஜுனா, அவங்க பையன் பேர் வந்து சாரி நான் அவன் பேர் வேணா மென்ஷன் பண்ணுறேன், நான் மறந்துட்டேன் உண்மையாலே. அவன் வந்து ஒரு சீனில் வந்து அவர் வந்து நானி வந்து அவனை அடிச்சிருவாரு. ஆனால் அவன் வந்து உள்ளே போய் வீட்டில் வந்து சொல்ல மாட்டான். அதுக்கு வந்து நானி கேட்பாரு, அர்ஜுன் வந்து கேட்பாரு, ஏன் நீ வீட்டில் சொல்ல அப்படின்னு சொல்லி. நீங்கள் போய் என்ன அடிச்சிங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்கன்ட்டு. அந்த பையனை அடித்தோடனே அந்த பையன் வந்து வீட்டில் சொல்ல மாட்டான். இவரும் கேட்பாரு, நீங்கள் ஏன் வீட்டில் சொல்லல அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்கும் போது, நீங்கள் போய் என்ன அடிச்சிங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லாங்களா. அது ஒரு மாதிரி அப்படியே எல்லாரையுமே அள வச்சிருக்கோம் கண்டிப்பாக சினிமேக்ஸில். அது நல்லா இருக்கும் அந்த படம் இல்லை. அது கண்டிப்பாக நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பேக் டு ஹாலிவுட். ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் அவரோட படத்தை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் அவர் படத்துல எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம்னு பார்த்தீங்கன்னா தி டெர்மினல்னு சொல்லிட்டு ஒரு படம். அது கேஸ்டவேல கூட அவர் தான் ஹீரோ நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், அந்த ஹீரோ. ஆனால் கேஸ்டவே நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. நான் பார்த்த படம் வந்து தி டெர்மினல் தான். தி டெர்மினலில் வந்து ஒரு சீன் வரும், அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சீன். என்னன்னா, ஒரு மெடிசனை வந்து ஒருத்தன் எடுத்துகிட்டு போவான். அவர் வந்து அந்த ஆக்சுவலாக அவர் என்னன்னா, ஒரு பாஸ்போர்ட்டோட இஷ்யூவால் அந்த கண்ட்ரியில் ஏதோ போகணும்னு சொல்லிட்டு அந்த பாஸ்போர்ட் லாக் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு அந்த டெர்மினல்லையே, அதாவது அந்த ஏர்போர்ட் ஸ்டேஷன்லேயே வந்து ஒரு கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருஷம் கிட்ட அங்கே தான் இருப்பார். அந்த ப்ராப்ளம்னால அதுக்குள்ளேயே வெளியே போனால் அவர் அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் அதுக்குள்ளேயே இருப்பார். அவருக்கு தேவையான ஃபுட்டு எல்லாத்தையும் அதுக்குள்ளேயே இது பண்ணிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு அப்படி இப்படின்ட்டு இருப்பார். ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதாவது ஒரு சீனில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும் அவங்க கண்ட்ரி, அதாவது அவரோட, இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ சிலோன் தமிழும் நம்ம தமிழும் ஓரளவுக்கு ஒத்து போகலாம். அந்த மாதிரி இன்னொருத்தன் வந்து அவங்க கண்ட்ரியை அவங்க கண்ட்ரி பக்கத்தில் இருக்க ஒருத்தன் இருப்பான். அவனோட பேசுகிற லாங்குவேஜ் வந்து அந்த ஏர்போர்ட்டில் இருக்கவங்களுக்கு புரியாது. அதனால இவரை கூப்பிட்டு வருவாங்க. இவரை கூப்பிட்டு வந்து இவரை பேசும்போது இவருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். அது நான் இது சொல்லி முடிச்சோடனே சொல்கிறேன். அவர் வந்து மெடிசன் எடுத்துகிட்டு போவார். அந்த மெடிசன் அவங்க அம்மாவுக்குன்னு சொல்லுவார் இவங்ககிட்ட. அதையும் இவரும் சொல்லுவார், ஹீரோவும் சொல்லுவார். அது சொன்ன உடனே, இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது இந்த மெடிசனை, இது வந்து அதான் இப்போ நம்ம ஊரில் இருந்து மிளகுலாம் ஸ்பைசஸ்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது லேப்ரோட் கண்டிஷன், அந்த மாதிரி அந்த மெடிசனை வந்து அவர் ஊருக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அவர் வந்து காலெல்லாம் வந்து கேட்பாரு, இது எங்கள் அம்மாவுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன், எனக்கு கண்டிப்பாக வேணும்ட்டு. ஆனால் போலீஸ்காரங்களுக்கு பெருசாக புரியாது, ஏன்னா அவர் வேறு லாங்குவேஜில் பேசுனேன். இவரும் அதை சொல்லியிருப்பாரு எங்கள் அம்மாவுக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அப்படியே எல்லாரும் அந்த சீனை அவர் பயங்கரமாக அழுவார், அந்த இன்னொரு கேரக்டர் இருக்கவர். ஏன்னா மெடிசன் எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த மெடிசனை. அந்த மாதிரி தான் அதில் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. கஷ்டப்பட்டு வாங்கினால எடுத்துகிட்டு போக முடியாமல் அவர் ரொம்ப அழுவார். அப்புறம் வந்து அந்த மெடிசனை கையில் வச்சுக்கிட்டு அவருக்கு ஹீரோக்கு என்ன ஞாபகம் வருமோ தெரியாது, பட்டுன்னு என்ன சொல்கிறான், ஃபார் கோட் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு தான் சரியாக கேட்கல, இது கோட்டுக்கு. அவனும் வந்து அந்த இன்னொரு கேரக்டர் இருக்கா, மருந்து வச்சிருந்தவர் இருக்கார், அவரும் வந்து கோட்டுன்னு கத்துவார், ஃபார் கோட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனே பயங்கரமாயிடும். அதாவது அவ்வளோ நாள் அந்த இடத்துல இருந்ததுனால அவருக்கு வந்து அந்த
ரூல்ஸ்லாம் அவருக்கே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ பேரண்ட்ஸ் அப்பா அம்மாவுக்கு எடுத்துகிட்டு போனால் அந்த மெடிசன் வந்து அலோடு இல்லை, ஆனால் பெட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் அந்த மெடிசன் அலோடு அப்படின்னு சொல்லி அந்த ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கும். அந்த சீன் வந்து ரொம்ப டச்சிங்காக இருக்கும். அப்புறம் லாஸ்ட்டாக அவர் வந்து எல்லா பிரச்சனையும் கடந்து ஃப்ளைட் ஏறுவார். அப்போல்லாம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். அந்த படத்துலாம் ஃபர்ஸ்ட் நான் ஜாஸ் மியூசிக் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஜாஸ் நான் ஒரு 2-3 இடத்துல கேட்டிருக்கேன். எனக்கு என்னமோ அதுக்கு முன்னாடிலாம் ஏதோ சத்தம் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆகுது அப்படின்னு நினைப்பேன். எனக்கு ஆக்சுவலாக கூட்டத்துலலாம் போகிறதுக்கு பெருசாக பிடிக்காது. கூட்டத்தில் போய் சாமி பார்க்கணும்னா கூட பார்க்க மாட்டேன். அது ஒரு மாதிரி எனக்கு பீப்புள் சிக்னஸோ நம்ம தெரில. அதனால நான் கூட்டமாலாம் போக மாட்டேன். ஆனால் மியூசிக் மட்டும் கொஞ்சமாக கேட்பேன். அதில் ஜாஸ் மியூசிக் கேட்க ஆரம்பிச்சது அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான். அதில் ஜாஸ் மியூசிக் வச்சு ஒரு கண்டென்ட் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக ஒரு படம் இருக்குது பின்ட்ரெஸ்ட்டில், ரொம்ப நேரம் பேசணும் போல். பின்ட்ரெஸ்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது மார்வல் மூவிஸ். நான் டிசியாக மாறலான்னு கேட்டால் மாறல எப்பயுமே ஓட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஸ்டான்லியை பிடிக்கும். ஸ்டான்லியும் நம்மள மாரி ஆள். அவர் எழுதுகிற கதெல்லாம் வந்து அந்த இது என்ன பாட்டது 10 தலையில உள்ள நீ சிங்கம் தான், அந்த பாட்டு வந்து அவருக்கு டெடிகேட் பண்ணோம். நான் சத்தியமா நான் ரகுமான் தானே அந்த பாட்டை அவருக்கு தான் டெடிகேட் பண்ணுவேன். நான் ரகுமான் இல்லை, சும்மா சொல்றேன். ஏன்னா அந்த மாதிரி நிறைய கேரக்டரைசேஷன்லாம், சில கேரக்டர்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு சினிமாட்டிக் யூனிவர்ஸ்லயே ஒரு சில கேரக்டரோட இம்பேக்ட்லாம் என் லைஃப்ல இருந்துகிட்டே இருக்குது. ஜேகே ரோலிங்ஸ் எடுத்திங்கன்னா ஹாரி பாட்டரோட எனக்கு ஃபேண்டாஸ்டிக் பீட்ஸில் வந்து மிஸ்டர் குவால்ஸ்கி, அவர் வந்து ஒரு ஹம்பிளான ஹியூமனாக இருப்பார். அவரோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கிறது. ஒரு சிம்பிளான ஹியூமன் வந்து ஹாகவர்ட்ஸ்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த நான் அந்த இடத்துல இருந்தேன்னா எப்படி இருக்கணும், எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்றத குவால்ஸ்கி நடிச்சு காட்டியிருப்பாரு அப்படின்ற மாதிரி. நான் தான் குவால்ஸ்கி அப்படின்ற மாதிரி ரொம்ப ரிலேட் பண்ணிப்பேன். அதே மாதிரி ஹாரி பாட்டரில் நான் ஒரு கேரக்டராக இருக்கணும்னு நினச்சேன்னா நான் எப்பயுமே என்ன நினைப்பேன்னா, நம்ம வந்து சீரியஸ் பிளாக் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஏன்லாம் தெரியாது. நிறைய பேர் நீங்கள் வேணால் சொல்லலாம் ப்ரொஃபஸர் ஸ்னேப்பாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஒரு மாதிரி அப்படின்னா. அது எனக்கு தெரியல. எனக்கு வந்து காட் ஃபாதராக இருக்கணும், சீரியஸ் பிளாக் மாதிரியே இருக்கணும், அதுவும் அந்த ஓனாயாக இருக்கணும் அப்படின்றது தான் எனக்கு ஆசை. ஏன்லாம் தெரியல. ஒரு மாதிரி நட்புக்காக நான் என்ன வேணா செய்வேன்டா அப்படின்ற மாதிரி ஒன்றா இருக்கும். இப்போ ஸ்னேப் வந்து லவ்வுக்காக பண்ணியிருப்பாரு, ஆனால் சீரியஸ் வந்து நட்புக்காக பண்ணியிருப்பாரு. அவர் வந்து தமிழ் டப்பிங்கில் நீங்கள் பாருங்கள், இங்கிலீஷ்லாம் என்ன, இங்கிலீஷில் வந்து 7th இது ஆஃப் பிளட் பிரின்ஸில் வந்து ஹாரி வந்து ஸ்னேப்பை பார்த்து யுவர் காவர்டு அப்படி அதான் கோலன்னு சொல்லுவான். அது இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் தமிழில் கரெக்டாக 3rd பார்ட் தான் நினைக்கிறேன். அந்த 3rd பார்ட்டில் வந்து பீட்டர் பெட்டிகிரோ பார்த்து சீரியஸ் பிளாக் என்ன சொல்லுவாருன்னா, இது நண்பர்களை காட்டி கொடுக்கறதுக்கு வந்து நான் வந்து நானா இருந்தா நீயா இருந்தா என்ன பண்ணிருப்ப, அவ்வளோ பெரிய லார்ட் வால்டமோர்ட் என்ன மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லி பீட்டர் பெட்டிகிரோ சொல்லியிருப்பான். அப்போ வந்து நானா இருந்தேன்னா செத்து இருப்பேன்டா, நண்பர்களை காட்டி கொடுக்கறத விட செத்தே இருப்பேன், அதுவே எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த சீன்லாம் பார்க்கும்போது தான் உண்மையாலே இப்போ நம்மளுக்கு பெருசாக யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்களே, நட்புனா என்ன, லவ்னா என்ன, இல்லை ஃபேமிலினா என்ன, அப்படிலாம் பெருசாக யாரும் சொல்லி தர மாட்டாங்க. நான் ரிலேட்டிவ்ஸ் கூட பெருசாக பழகினது இல்லை. அதுக்கப்புறம் ஊர்லேயும் பெருசாக சுத்த மாட்டேன். டிவி தான், எப்பயுமே டிவி தான். சின்ன வயசில் இப்போ கார்ட்டூன் போகணும்னா இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம், இப்போ என்னது ஹாட் ஸ்டார், ஜியோ ஹாட் ஸ்டாரில் அந்த மாதிரி. இதுதான் என் லைஃப் எப்பயுமே. அதனால வந்து இதுலேருந்து தான் கேரக்டர்ஸ்லேருந்து தான் நான் ரிலேஷன்ஷிப்பை பற்றி கற்றுக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஷிப்னான்றது ஹாரி பாட்டர் சீரியஸ் ஸ்னேப் வந்து எனக்கு பயங்கரமாக புரிய வச்சாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நிறைய பேசிட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன். 2-3 கோட்ஸ் வந்து இருக்கும் எனக்கு எப்பயுமே. நான் ஆடியோ சிட்டி பாடும்போது அது சொல்லி பழகிடுச்சு, அதனால் அது சொல்லியே முடிக்கிறேன். தேசே ஐயோ அது வேணாம், வேற எதுனா சொல்லுவோம். இல்லை இது சொல்கிறேன் லாஸ்ட்டாக, இட் இஸ் ஓகே டு பி நாட் ஓகே. இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இது என்னோட டு டூ லிஸ்ட்டில் இருக்கும்ல, அதான் ஸ்டிக்கி நோட்ஸில் இருந்ததெல்லாம் இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்சி உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ரொம்ப நாளாக இதை பற்றிலாம், அதாவது நம்ம ஒரு மூவி பார்த்துருப்போம், அதை பற்றி யாருக்கிட்டனா பேசணும்னு நினைப்போம். ஆனால் பெருசாக இந்த மூவி அவங்களுக்குலாம் பிடிச்சிருக்குமா தெரியாது. இப்போ நீங்கள் இதை பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து எனக்கு ஃபாலோ பண்ணலாம், லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் 2வது இருக்கட்டும். ஆனால் எனக்கு யார்கிட்டே சொல்லணும்னு இருந்ததில்ல. நீங்கள் இதை கேட்குறீங்கன்னா நீங்கள் சும்மா ஒரு கமெண்டில் வந்து எனக்கு அந்த கேரக்டர் பிடிக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லி சும்மா சொல்லிட்டு போங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் அந்த கேரக்டர் பற்றி. நானும் இப்போ நிறைய மூவிஸ் வந்து எழுதி வச்சிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கேட்டு அந்த மூவிலாம் பார்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிக்கணும், அதுக்கப்புறம் அது பார்த்துக்கிறேன். ஆனால்
அதான் அந்த கேரக்டரை பற்றி உங்ககிட்டலாம் யார்கிட்டே சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருப்பேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க, அவங்ககிட்ட நான் வந்து ஹாரி பாட்டரை பற்றி ரொம்ப ஷேர் பண்ணுவேன். அவங்களுக்கு வந்து டாபி ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து சொன்னாங்க டாபி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க என்கிட்ட டாபின்னு சொல்லும்போது நான் அவங்க ஐயோ டாபின்னா யாருக்கு அந்த கேரக்டர் அப்படின்னு மறந்துட்டேன். அப்புறம் தான் பார்த்தா தி டாபி அப்படின்ட்டு ஆடியான்னு தெரியும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நீங்களாம் நான் நினைப்பீங்க அந்த மாதிரி சீரியஸ் எவ்வளோ மோசமானவர் அப்படின்னு நினைப்பீங்க. நான் ட்விஸ்ட்டை உடச்சிட்டேன் பாருங்க. அது ஆனால் அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு மாதிரி நீங்கள் ஹாரி பாட்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுனால யார்கிட்ட சொன்னாலுமே நீ சீரியஸை மட்டும் வித்துப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது பயங்கரமான கேரக்டர், அதுவும் உண்மையாலே பயங்கரமான கேரக்டர். இட் இஸ் ஓகே டு பி நாட் ஓகே அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஓகேவா இல்லைன்னா கூட சம்டைம்ஸ் நீங்கள் வந்து லைஃப்பை லீட் பண்ணுங்கள். எதுக்காகனா இதை நான் ஒருத்தவங்களுக்கு சொன்னேன், அதை நான் உங்களுக்கும் சொல்கிறேன். இப்போ நாளைக்கே நீங்கள் ஆசைப்பட்ட லைஃப் கிடச்சிடலாம் இல்லையா? அதனால இன்னைக்கு கொஞ்சம் நார்மலாக போனாலும் அதை அக்செப்ட் பண்ணி நாளைக்கு நோக்கி ஓடிடுங்க. ஒருவேளை நீங்கள் ஆசைப்பட்டது வந்து நாளைக்கு நடக்கலாம். அதே இந்த தங்கத்தை தோண்டின புதையல் தோண்டின கதையில் கூட சொல்லுவாங்க, அந்த ஒரே ஒரு 1/4 இன்ச்சு தோண்டாமல் போயிடுவான், அந்த இடத்துல கோல்டு கிடைக்கும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம சேடாக இருக்கலாம், ஆனால் நாளைக்கு வந்து சூப்பராக ஹாப்பி எண்டிங்காக முடியலாம். ஸோ அதனால நாளைய நோக்கி காத்திருப்போம். அந்த ஹோப்பை மட்டும் எப்பயுமே மைண்டுக்குள்ளே வச்சுட்டே இருங்க. அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு சஞ்சய் பாஸ்கரன் சேனல் பேர் சீக்கிரமாக சொல்கிறேன், எனக்கே தெரில. பேசாமல் லைஃப் ஆஃப்டர் 23 வச்சிடலாமா? பார்ப்போம். சரி, பாய் பாய்.